ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான 200 கிராம் பன்னீரை நான் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அதை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு அரை சைஸு குடமிளகா, கருவேப்பிலை மல்லி, ஒரு 4 பச்சை மிளகா, தக்காளியை நான் இந்த அளவுக்கு சைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கடாயை பற்ற வச்சுக்கலாம். கடாயை பற்ற வச்சுட்டு அதுக்கு நான் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், செக்கெண்ணெய் 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் 2 சோம்பு. இப்போ அதில் நான் போட்டு நான் வெங்காயம் இவ்வளோ மெலிசாக நறுக்கிட்டு இப்போ தான் கிரேவி நல்லா கொடுக்கும். கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளியை போட்டு வதக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி அரை டம்ளர் தண்ணி அப்புறம் இந்த தக்காளி நல்லா நசுங்கி வேகும். கொஞ்சம் நேரம் இது நல்லா வேகட்டும். அப்புறம் பச்சை வடை போயிட்டு இப்போ நல்லா கொஞ்சம் குறைக்கிறோம். நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கினா தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கிரேவி கொஞ்சம் நல்லா கொடுக்கும். இப்போ 4 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். உங்களுக்கு எத்தனை பேரோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள்
கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் அதுக்கு வெங்காயமும் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து அதுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நான் வந்து மிளகாத்தூள் ஸ்பூனில் 2 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போட்டனால தான் நான் வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ நம்ம இதை நறுக்கி வச்ச குடமிளகையும் போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு பார்த்துட்டு தான் நம்ம போடணும். இப்போ நம்ம புதினாவும் மல்லியும் ஒரு பாதி இது போட்டுக்கலாம். இப்போ எப்படி வந்துருக்குங்களா, இது கொஞ்ச நேரம் இப்போ நான் வந்து இதுக்கு வந்து இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். கொஞ்சம் கொதிக்கிட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, பொடி மல்லித்தூளும் சீரகத்தூளும் அது வந்து அது ஒரு 1/2 டீஸ்பூன். டப்பா திறந்தனே கம்மக்கமான மணக்குது. சீரகமும் அந்த மல்லி வறுத்து நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னது உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன்ல. கொஞ்சம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். இல்லை எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்துச்சு. இப்போ ஃபுல்லாக கிரேவி நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீரை ஒரு கடாயில் போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக பரட்டிக்கிறோம். இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் கூட நம்ம போடலாம். லேசாக உப்பு 2 பிஞ்சு உப்பு, அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு பிஞ்சு அளவு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதில் வந்து நம்ம இந்த பன்னீரையும் போட்டு ஏன்னா அதில் வந்து உப்பு அப்படியே போட்டாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி இந்த மாதிரி போட்டு அவ்வளோதான். இது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பன்னீரை அப்படியே நம்ம உள்ள போட்டுக்கலாம். அந்த நெய் ஸ்மெல் இருக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த எம்டிஆர் பட்டர் பன்னீர் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் கலந்துருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது. பால் ஒரு டீஸ்பூன் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி டேரெக்டாக சேர்க்கலாம். ஆனால் வந்து இப்படி சேர்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பார்த்திங்களா நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் ஒரு 2.5 ஸ்பூன் தான், ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து
நெய் போட்டிருக்கோம். எப்படி இருக்குங்க? இப்போ நம்ம வந்து கஸ்தூரி மேந்தி போட்டு இறக்கிடலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். அந்த சுகர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த புளிப்பு தண்ணிக்கு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து அடுத்து வந்து இந்த கஸ்தூரி மேந்தி அதை வந்து நல்லா இந்த மாதிரி கையில் தூள் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே போட்டு 2 பரட்டு. அவ்வளோதான் மக்களே, சுவையான சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு இது அப்படியே நம்ம அவ்வளோதான் அடுப்பு அமர்த்திட வேண்டியதான். பாருங்க சூப்பராகிடுச்சு. இது மேலே 2 கொத்தமல்லி சூப்பராக கடாய் பண்ணி தயாரிச்சு பாருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வணக்கம், நன்றி.